நாங்களும் கடமைப்பட்ட ஆளு சொல்லிருக்கேன். கண்டிப்பா போடுவோம். அதையும் பாக்குறேன். கால்வாய் வரைக்கும் கவர்மெண்ட் இடமா தானே இருக்குங்க. வாய்க்காலுக்கு மட்டும் தண்ணி போற மாதிரி வெட்டி நயினாரம் ஊராட்சியில இருந்து எனக்கு நிறைவா வாக்களிச்சு என்னை ஜெயிக்க வச்சு எல்லாருமா சேர்ந்து கண்டிப்பா நாங்க எங்க வீடு வந்ததே எனக்கு அதனால. ஆமாமா அதுல எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வச்சு இந்த நயினாரம் ஊராட்சிக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு கேளுங்க. 4 பேருந்து நிறுத்தம் கொடுத்துருக்கேன். அது பஸ் ஸ்டாப் இருக்கலாம். 4 பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்கேன். நம்ம மக்களுக்குன்னு 4 தகன மேடை கொடுத்துருக்கேன். நம்ம 5 தகன மேடை அந்த இறுதி சடங்கு இதுக்கு 5 எண்ணம் கொடுத்துருக்கேன். 25 லட்சம் ரூபாய்க்கு ஓஹெச்டி அப்படி கூட இதுல இந்த இடத்துக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னு சொல்லி தான் அதில் உள்ள கொடுத்துருக்கேன். மொத்த ஃபண்டில் நம்ம ஊராட்சிக்கு இந்த நயினாரம் ஊராட்சிக்கு மட்டும் 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் என் ஃபண்டில் கொடுத்துருக்கேன். நம்ம மக்களுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ஜெயிக்க வச்சிய உங்களுக்கு இன்னும் செய்யணும்னு அதுக்காக செஞ்சுருக்கேன். இதையும் செய்யறதுக்கு கடமைப்பட்ட ஆளுதான் நான். மாட்டுக்கிறது ட்ரைனேஜை இது உள்ளுக்கு இல்லாம முதல்ல ட்ரைனேஜை எப்படி கொண்டு போய் இந்த தண்ணி தானே உங்களுக்கு கூடுதல் பிரச்சனை ஆக்குது. இதை கொண்டு போறதுக்கு என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் ரோடு அதான் அதுக்கப்புறம் ரோடு போட்டால் லைட்டான நல்லா தான் போடணும். அது ரெண்டையும் பார்க்கறதுக்கு இப்போ முதல்ல பார்த்துருவேன். உடனே மண்ணடிங்கன்னு சொல்லி பஞ்சாயத்துல சொல்லி அதை அடிங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு நல்ல அதுங்க நம்ம இந்த சரலே கொஞ்சம் நல்ல சரலா போடுங்க. கிணத்து சரலா இல்லை சதசதனா இருந்துன்னா அந்த சரலை போட்டுருக்காங்க. ஆமா குறையும் பார்த்துடலாமா பார்த்துட்டு என்ன செய்யலாம்ங்கிறத சீக்கிரம் பார்க்கலாம். 100% நான் உங்களுக்கு செய்யறதுக்கு கடமைப்பட்ட ஆளுன்னு சொல்லி சொன்னேன். நாங்களும் கடமைப்பட்ட ஆளு சொல்லிருக்கேன். அதையும் பாக்குறேன்.